கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆபரேஷன் எபிக் கியூரி என்ற பெயர்ல ஈரானிய ராணுவம் அணுசக்தி மற்றும் தலைமைத்துவ தளங்களை குறிவச்சு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தி வருது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான்ல உள்ள உயர்மட்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி மற்றும் பல உயர் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களும் இறந்துள்ளது பரபரப்பான சூழலை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்க நட்பு நாடுகளான துபாய், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருது. இந்த போரால சர்வதேச அளவுல பெரும் பதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் ஈரான் ராணுவம் கடற்படை, விமானப்பட எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் சொல்கிறார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் அவர் செய்தியாளரிடம் பேசியதாவது, ஈரான்ல நாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வரோம். அமெரிக்க படைகளின் செயல்பாட்டுக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க என்று கேட்கின்றனர். நான் 12 முதல் 15 மதிப்பெண்கள் கொடுப்பேன். ஈரானின் ராணுவம் மற்றும் கடற்படை அழிக்கப்பட்டுவிட்டது. அவர்களின் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. முக்கிய தலைவர்களையும் இழந்து விட்டார்கள். அவர்களின் விமானப்பட முற்றிலும் துடை தெரியப்பட்டிருக்கு. அவர்களிடம் 32 கப்பல்கள் இருந்தது. அவை அனைத்துமே தற்போது கடலுக்கடியில் உள்ளது. ஈரானில் இருந்த தலைவர்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் அமெரிக்க மக்கள் பலரை கொண்டு வந்தனர். நமது மக்கள் வெடிகுண்டுகளால உடல் உறுப்புகளை இழந்து முகம் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டனர். நம்மிடம் 2 வழிகள் இருந்தது. இதை பொறுத்து கொண்டு அப்படியே தொடரலாம், அல்லது ஈரானின் இந்த செயலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். தற்போது நாம் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபட்டுள்ளோம். வெனிசுலாவில் நடந்த முந்தைய ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் ஈர்க்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்கு முன்னெப்போது இல்லாத மதிப்பு தற்போது கிடைத்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறியிருக்காரு. முக்கியமா மத்திய கிழக்கில் போரை கட்டுப்படுத்த வேண்டும், எங்களை குறிவச்சு தாக்க வேண்டாம் என்று ஈரானுடன் சவுதி அரேபியா நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்கள் நாட்டை பாதுகாப்பார் என்று சவுதி அரேபியா நம்பியது. ஆனா அது நடக்காததால சவுதி அரேபியாவே நேரடியாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வருது. இதற்கு பதிலடியா இஸ்ரேல் அமெரிக்காவின் பாதுகாப்பு படை தளங்கள் உள்ளிட்ட சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் உட்பட பிற மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்கல் நடத்தி வருது. இந்த நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் ஹர்மூஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை ஈரான் மூடியிருக்கு. இது உலக நாடுகளை பாதிக்க உள்ளது. இதனால இந்த போர் எதிர்பார்த்ததை விட உக்கிரமா மாறி இருக்கு. குறிப்பா இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈரான் தொடர்ந்து இந்த நாடுகளை குறிவச்சு ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்கி வருது. இதனால மொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் முழுவதும் போர் முகம் சூழ்ந்திருக்கு. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டா அந்த நாட்டின் அரசோட கச்சா எண்ணெய் நிறுவனம் அரம்கோவில் தாக்கல் நடத்தியுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனமான இங்கு தற்போது உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவுக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நட்பு நாடுகளாக உள்ளது. அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க என்று சவுதி அரேபியாவின் பட்டத்தில் அரசர் முகமது பின் சல்மான் நம்பினார். ஆனா ட்ரம்ப் ஏமாற்றிவிட்டார். இதனால சவுதி அரேபியாவில் தொடர்ந்து பதட்டம் நிலவி வருது. இந்த நிலையில் தான் வேறு வழியின்றி சவுதி அரேபியாவே ஈரானிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. இதனை ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் உறுதி செய்திருக்கு. அதாவது சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் நேரடியா ஈரானிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. சவுதி அரேபியா மீது தாக்க வேண்டாம், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க. இது பற்றி கேட்டதற்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கு. அதே வேளையில ஈரான் தற்போது வரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டல. சவுதி அரேபியாவின் இந்த முயற்சிக்கு மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கு. இருப்பினும் தற்போதைய போர் தேவையின்றி சவுதி அரேபியாவின் வர்த்தகத்தை பாதிச்சிருக்கு. அந்த நாட்டு மக்களை அச்சத்தில் தள்ளியிருக்கு. இதனால்தான் ட்ரம்பை நம்பி பயனில்லை, நேரடியாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சவுதி அரேபியா முயன்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா ஈரான் அமெரிக்கா போர், ரஷ்யா ஏன் தலையிடவில்லை? ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களை ரஷ்யா வன்மையாக கண்டித்திருக்கு. இது ஒரு அணுசக்தி பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்திருக்கு. இருப்பினும் ஈரானுக்கு ஆதரவா போர்க்களத்தில் இறங்காம ரஷ்யா ஒரு சமய தூதுவரா மட்டுமே செயல்பட்டு வருது. ரஷ்யாவின் இந்த மௌனத்துக்கு பின்னால் உள்ள 5 முக்கிய காரணம் இதுதான். ராணுவ ஒப்பந்தத்தில் உள்ள ஓட்டை. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் நேரடி ராணுவ உதவி குறித்த விதிகள் இல்லை. வடகொரியாவுடன் ரஷ்யா வைத்துள்ள ஒப்பந்தத்தை போல இல்லாம ஈரானுடனான ஒப்பந்தம் அச்சுறுத்தல் காலங்களில் ஆலோசனை நடத்த மட்டுமே வழிவகுக்கிறது. ரஷ்யா நேரடியாக போயிட வேண்டும் என்ற கட்டாயம் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை. உக்ரைன் போர் சுமை. ரஷ்யாவின் ராணுவ பலம் தற்போது உக்ரைன் போர்ல முழுமையாக குவிக்கப்பட்டிருக்கு. உக்ரைன்ல ஒரு நீண்டகால போரை எதிர்கொண்டு வரும் புதின் மத்திய கிழக்கில் ஈரானுக்காக 2வது போர் முனையை திறக்க விரும்பல. தனது சொந்த எல்லைகளை பாதுகாப்பதே ரஷ்யாவின் தற்போதைய முதன்மை நோக்கம். இஸ்ரேலுடனான உறவு மற்றும் பொருளாதார லாபம். இஸ்ரேலில் சுமார் 20 லட்சம் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் வசிப்பதால இஸ்ரேலுடன் சுமூகமான உறவு பேண ரஷ்யா விரும்புது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தால கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை உயர்ந்திருக்கு. இது உலகிலேயே அதிக எரிசக்தி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவின் கஜானாவை நிரப்பவும் அதன் உக்ரைன் போருக்கு தேவையான நிதியை பெறவும் மறைமுகமாக உதவுது. ஆரம்பத்தில் ஈரானிடமிருந்து சாகேத் ட்ரோன்களை ரஷ்யா இறக்குமதி செஞ்சது.
ட்ரோன்களை ஈரானிடமிருந்து ரஷ்யா இறக்குமதி பண்ணுச்சு. ஆனா தற்போது ஜெரான் 2 என்ற பெயர்ல அந்த ட்ரோன்களை ரஷ்யாவே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டது. இதனால ராணுவ ரீதியா ஈரான் மீதான ரஷ்யாவின் சார்பு குறைஞ்சுவிட்டது. சிரியாவில் ரஷ்யாவின் தந்திரம். சிரியாவில் உள்ள தனது ராணுவ தளங்கள் வழியா இஸ்ரேலிய ஏவுகணைகள் கடந்து சென்ற போது ரஷ்யா தனது ரேடார்களை அணைச்சி வச்சுள்ளதா தகவல்கள் தெரிவிக்குது. இதன் மூலம் இந்த மோதல்ல தானா முன்வந்து சிக்கிக்கொள்வதை ரஷ்யா தவிர்த்திருக்கு. போர்ல ஒரு தரப்பாக இருப்பதை விட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் மத்தியஸ்தராக இருக்கவே புதின் விரும்புகிறார்.